கையிலே பார்வதா தேவி தோழி பெண்களை காணாமல் புறப்படாமல் இருக்கும் போது ஆண்டவன் தான் பகவானோ ஆண்டவன் தான் பகவான் அவருடைய இடம் அது ஆதிசக்தி பார்வதி ஈஸ்வரனை இளையோனே என்னுடைய வார்த்தைகளும் கைலாச வாசலிலே தோழி பெண்கள் வேணும் ஐயா வேணும் ஐயா என்று சொக்கந்தேவி கேப்பாளா சொக்கந்தேவி அப்பா தோழி பெண்கள் வேணும் என்று சொக்கந்தேவி கேட்டபோது ஆண்டவன் பகவான் ஆதிபராசக்தி புறப்படாமலே இருக்கும் போது இறைவனாகிய பகவான் வந்து என்னவென்று பார்க்க அம்மா பார்வதி அனைவர்களும் திருமணத்திற்காகவே காத்திருக்கும் போது ஏனம்மா இப்படி மௌனமா இருக்கிற மாயந்தங்கை பார்வதியே உழைந்த கூந்தல் முடியாமல் கவர்ந்த தலை நிமிராமல் நீ மௌனமா இருக்கும் காரணம் என்ன எனக்கு சொல்ல வேணும் என்று பார்வதி சொன்னார் அண்டவா திருக்கல்யாணத்திற்கு உங்களை அலங்கரிக்க தோழர்களாகவே எல்லோரும் இருக்க பார்வதா தேவி என்னை அலங்காரம் செய்வதற்கு யாருமே இல்லையே அப்படின்னு உடனே அப்ப சிவன் சொன்னார் கையிலே ரம்பா ஊர்வசி மேனகை இவங்க எல்லாம் இருக்கும் போது ஏன் பார்வதி நீங்க கவலைப்படுத ஆண்டவா அவங்க எல்லாம் இருக்கிறார்கள் ஆனா யாராவது வந்து என்னை அலங்காரம் செய்தார்களா இல்லை என்னோடு இருந்தார்களா என்னோடு இருக்கவில்லை தெய்வலோகத்து பெண்கள் அல்லவா அதனால எனக்கு புதிதாகவே தோழி பெண்கள் வேணும் ஐயா எனக்கு எப்பேறுபட்ட தோழி வேணும் தெரியுமா எப்படி வேண்டும் கைபிடிக்க தோழி வேணும் கைபிடிக்க தோழி வேணும் கைபிடிக்க தோழி வேணும் தோழி வேணும் தோழி வேணும் கால் பிடிக்க தோழி வேணும் தோழி வேணும் கால் பிடிக்க தோழி வேணும் தோழி வேணும் தோழி வேணும்
அப்படி என்று ஆதிசக்தியானவள் அழுது புலம்ப அம்மா பார்வதி திடீரென்று புதிதாக எனக்கு தோழி பெண்ணு வேணுமானா நான் எப்படி அம்மா உனக்கு கொடுக்க முடியும்? கல்யாண முகூர்த்தம் குறிச்சு ஒரு வாரம் ஆச்சு. ஒரு வாரத்துக்கு முன்பாக நீ சொல்லியிருந்தனாலும் ஆமா நான் உனக்கு எப்படியா தயார் பண்ணி தந்திருப்பேன். அழகா ஏற்பாடு பண்ணிருப்பேன். முகூர்த்தத்துக்கு டயம் தவற போகுது. மக்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றார்கள், எதிர்பார்த்திருக்காங்க. இப்ப வந்து நீ தோழி பெண் வேணும். தோழி வேணும். கோழி வேணும்னா நான் இப்ப எங்க போய் கொடுக்கட்டும்? கோழி வந்து பிராய்லர் கடைக்கு போறோம், இல்லைன்னா எங்கனையா ஒரு வீட்டுகளில் போய் விசாரிச்சு வாங்கிட்டு வரும். அதானே கோழி என்ன குறுக்கோழி காக்கவா? அதான காக்க நல்ல சாறு எடுத்து குடிக்க நினைக்கிறேன். யாரும் வாசல கோழி குடிச்சு கொடுப்பாங்க. அத நீங்க நல்லா சாறு எடுத்து குடிக்க நிக்கியரு. திடீரென்று தோழி பெண்ணு கேட்டா என்னால் எப்படி அம்மா கொடுக்க முடியும்? அதான கேட்டேன். ஆண்டவா பரம்பொருளே ஐயா, நீங்கள் என்ன செய்வீர்களோ ஏது செய்வீர்களோ எனக்கு தெரியாது. இப்பொழுதே எனக்கு தோழி பெண்களை நீங்கள் பிறவி செய்து கொடுக்க வேணும் என்று சொன்ன போது அப்ப தோழி பெண்களையே பிறவி செய்ய வேணுமானா என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவன் படைக்க கூடிய பிரம்மதேவனை வரவழைத்து அப்பாயே பிரம்மதேவா, வடக்கு வாசல் கோட்டையிலே அப்பா பிரம்மதேவா அதோடு அந்த தோழி பெண்களை பிறவி செய்வதற்கு முன்பாக அதாவது பிரம்ம பீடத்தை வளர்க்க வேண்டும். ஆமா பிரம்ம பீடத்தை. சரி பேச்சு அம்மா முதல் பிறக்கணும். பேச்சு பிறக்கணும். அதுக்கப்புறம் 7 சப்தகன்னிகள் பிறப்பார்கள். அப்போ பேச்சு பிரம்ம ராட்சுதையாகவளை என்னையா பிரம்ம பீடமாகவே வளர்க்க வேண்டும் என்று சொன்ன போது அப்ப படைக்கப்பட்ட பிரம்மதேவன் படைக்கப்பட்ட பிரம்மதேவன் ஆதி கைலாச வாசலில் வடக்கு வாச கோட்டையில் அடைக்கப்பட்ட பிரம்மதேவன் மண்குலைத்து பீடம் போட்டு அவன் பிரம்ம பீடம் வளர்ப்பான்.
அப்பு சடையடை திருவிரம்பாலே தட்டும் போது பிரம்ம வீடமாகப்பட்டது வெடித்து பேய் முகத்தோடு அங்கார ஒங்கார ரூபங்களோடு அவளுக்கு வீரப்பல்லும் விரிசடையும் விரித்தாடும் தர முடியும். கோரமாயும் கோரப்பல்லும் கோரமுக கண்ணழகும் கைலாச வாசல்ல அங்கார ஓங்காரமா மதகரி போல் வடிவம் கொண்டு நிற்கிறார். அப்ப கைலாசமே நடுநடுங்க பார்வதா தேவி கண்டு பயப்பட்டு நிற்கிறார். அப்ப அந்த அம்பிகையாகப்பட்டவா என்னை பிறவி செய்த காரணம் என்ன, பேரை சொல்லுங்கள் என்று கேட்டபோது ஆண்டவன் என்ன பெயர் கொடுத்தார் தெரியுமா? நீ பிரம்ம பீடத்தில பிறந்ததால பேய்முகமா இருந்ததால ஏ பிரம்ம சக்தி ஓம்பையாடு பேய்முகமா பிறந்ததால அம்மாடி பிறந்ததால தாய பேச்சு அம்மா பராசக்தியாகப்பட்டவள் அந்த பிள்ளைகளை கண்டு ஆண்டவா பரம்பொருளே இவ ஆகாயம் பூமிக்குமா பேயா நிக்காள நானே பகர்தனே இவ ரெண்டு பேரையும் நான் தோழி பண்ணா கேட்டதுக்கு பேச்சியம்மா பிரம்ம சக்தின்னு எனக்கு பேர் பட்ட ஆங்கார ஓங்கார ரூபங்களோடு தோழி பண்ண கேட்டா இவளை வச்சு நான் என்ன செய்ய முடியும், ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு ஆதி பராசக்தி பயந்து போய் நிற்கிறார். அதனால ஆண்டவா இவளை சார்ந்த குணம் படைக்க வேணும் என்று தாயே பேச்சு அம்மா பிரம்மசக்தி இப்படியே வந்தா பார்வதி உன்னை கண்டு பயப்படுவார். அதனால சிறு பெண்ணாகவே நீ தோழி பெண்ணாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவன் அம்மாளுக்கு சார்ந்த குணத்தை கொடுத்து சாதுவாக்கி பார்வதி இடத்திலே ஒப்படைக்க அப்படி ஒப்படைத்த பார்வதா தேவியை அலங்காரம் செய்து கொண்டிருக்க ஆதிவல்லி கைலாச வாசலில் ரம்பை ஊர்வசி மேனகை திலத்தோமை இவர்களெல்லாம் திருநடனம் ஆடிக்கொண்டிருக்க கையிலே வாயுதேவனுடைய ஆதிக்கமாகப்பட்டது அதிகமாகிவிட்டது. அப்ப வாயுதேவனுடைய ஆதிக்கமானது அதிகமான உடனே கையிலே சப்தரிசிகள் பெண்கள் எல்லாம் சிவனுடைய திருக்கைலாசத்திற்கே கல்யாணம்
பார்ப்பதற்கு வந்தவர்கள் சப்தரிசி பெண்கள் எல்லாம் சிவனுடைய திருக்கல்யாச கைலாசத்திலே கல்யாணத்தை காண வந்த பெண்கள் எல்லாம் வாயுதேவனுடைய ஆதிக்கம் அதிகமாகி காற்றடித்த உடனே அவர்களுடைய ஆடைகள் எல்லாம் நீங்க காற்றடித்த ஆடைகள் நீங்குகின்ற வேளத்திலே ஆடைகள் நீங்கும் போது சப்தரிசி பெண்கள் யாவரையும் எல்லாருமே வேடிக்கை தான் பார்த்தார்களே தவிர எதுவுமே செய்யல. அப்ப இந்த சப்தரிசி பெண்களெல்லாம் தன்னுடைய மேலாடைகளை எடுத்து போடல. அனைவர்களும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் போது அவள் மேலாடை நீங்கிய காரணத்தால அதை ஒன்றுமே செய்யாமல் இருக்க ஆண்டவன் தான் சிவபெருமான் இனி கையில நீங்க இருக்க வேண்டாம் என்று சப்தரிசி பெண்களை சப்த கன்னியாகத்தானே சப்த கன்னியாக சங்கரனோ நான் படைத்தான் கன்னியாக தான் படைத்தான் எப்ப சப்தரிசி பெண்களை சப்த கன்னிமார்களாக தான் படைத்து இனி கையில நீங்க இருக்க வேண்டாம் பூலோகம் போக வேணும் நீங்க போக வேணும் நீங்க புகழாக வாழ வேண்டும் சப்தரிசி பெண்கள் எல்லாம் மேலாடை நீங்கிய போதும் அதனை எதுவும் செய்யாமல் வேடிக்கை பார்த்து கொண்டு நின்று விட்டீர்கள். இனி இந்த கையிலே நீங்கள் இருக்கலாகாது. பூலோகம் சென்று நீங்கள் புகழாக வாழ வேணும் என்று கல்யாணம் இல்லாமல் சப்தரிசி பெண்களா இருக்கக்கூடிய கன்னிமார்களாகவே நீங்கள் கையில விட்டு போகணும். 7 சப்த கன்னிகளாகவே சப்த என்பது 7 என்பதற்கு அர்த்தம். சப்த என்பது 7 என்பது அர்த்தம். தமிழ் வாக்கியம் சப்த என்று சொன்னால் வடமொழி வாக்கியம். சப்த கன்னிமார்களாகவே பூலோகம் சென்று தெய்வமாக இருந்து நீங்க புகழாக வாழ வேண்டும் என்று 7 பேர்களுமே 7 அம்சங்களை பற்றி 7 விதமாகப்பட்ட சக்திகளோடு மக்களுக்கெல்லாம் குறை தீர்க்கும் தெய்வமாக பரிவாரம் செய்ய வேணும் என்று பகவான் சிவன் சொன்ன போது பகவான் சிவன் சொன்ன போது சப்த கன்னி 7 பேரும் கைலாச மலையடியில பேச்சு வர மகுல ராஜுலையா பேராண்ட ஈஸ்வரியா ஆண்டவனார் இடமதியில ஆக்குவாரோ அழிக்குவாரோ 1008 வாரோ கொல்லும் வாரோ வெல்லும்
சப்தகன்னி 7 பேரும் என் பேச்சு அம்மா பிரம்மசக்தி பொல்லாடே கருப்பசாமி தாயும் நல்ல மகனுமாக தாயும் மகனுமாக சதுராடி வாராக மகனுமாக ஏ வேலையான வேலையா ஏய் கருப்பசாமியா இங்க விளையாடும் சமயம் ஐயா வேலையா உனக்கு மத்தியான நல்ல மதியம் போல ஐயா மதியம் போல உனக்கு மதியம் உச்சி வேலையா மதியம் போல ஏ காவல்காரே கருப்பசாமி ஏ உச்சியில உனக்கு குல்லாவா ஐயா உல்லாச கால்நடையா ஏ தலையில் ஒரு குல்லாவா எங்க கருப்பசாமி உனக்கு தாமரக்காணி அழகா ஏ குல்லாவா உனக்கு முறுக்கு மீசை முண்டை கண்ணா ஏ பின்னிலையா கருப்பசாமி கருப்பசாமி ஏ முறுக்கு மீசை உனக்கு முண்டை கண்ணா